ஞான பூமிகள் 7ல முதல் பூமி தனுமானாசி. இந்த தனுமானாசியில் எந்த விவரமும் புரியாமல் இந்த மனிதர்கள் உடல் நான், மனம் நாம், இந்த உலகம், வாழ்க்கை இதுதான் உண்மை என்ற நிலையிலிருந்து இதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்ற தேடலோடு வருகையில் அவர் ஞான பூமிகள் 7ல் முதல் பூமியாம் தனுமானாசிங்கிற நிலையில் கால் வைக்கிறாங்க. இது முதல் நிலை. இதிலிருந்து அடுத்த நிலை என்பது விசாரணை. இந்த விசாரணையில் வர்றாங்க. கடவுள் என்பது என்ன, நான் யார், இறைவன் எங்கிருக்கிறார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் இந்த உடல் தானா, இல்லையே, மனமா, மனமும் இல்லையே, உயிர்னு சொல்றாங்களே, இதுவெல்லாம் எத்தகையது என்ற தேடலோடு விசாரித்துக் கொண்டே ஞான நூல்கள் படித்தல், குருமார்களை தேடி அடைதல், யோக ஞான நூல்களில் திளைத்தல், ஏதோ ஒரு அபியாசத்தை கடைபிடித்தல், இதுவெல்லாம் விசாரணையில் வருகின்ற இரண்டாவது பூமி எனும் நிலை. பூமி என்பது நிலைகள். மூன்றாவது அபியாச யோகி என்று சொல்றோம். ஏதோ ஒரு குருவை அண்டி, ஏதோ ஒரு உபதேசத்தை வாங்கி, ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டு கண்களை மூடி ஏதோ ஒரு வகையில் உள்நிலைக்குள் செல்ல முயற்சி செய்வோம். இவன் அபியாச யோகி என கூறப்படுகிறான். அதன் பிறகு இதிலும் திருப்தியுறாமல் நல்ல சர்க்குருவை தேடி தலையில் தீப்பற்றி கொண்டவன் தண்ணீரை நோக்கி ஓடுவது போல் போனவன் வெறும் கையோடே போகா வண்ணம் நல்ல சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே என்று கைவல்யம் சொல்லுது. அது ஒரு நல்ல ஞான குருவை, சர்க்குருவை தேடி அடைந்து அவரிடம் உபதேசம் பெற்று அந்த உபதேசமும் குண்டலினி உபதேசமாக இருப்பின் இந்த அனுர்தசர துக்கங்கள் என்பதெல்லாம் எது, நான் எது, ஜடம் எது, துக்கம் எது என்று விலக்கி ஆராய்ந்து பார்த்து இந்த யோகத்தில் திளைத்து நிற்பவன் பிரம்மவித்து எனும் நான்காவது பூமியில் உலாவும் ஜீவன் முக்தன் எனும் ஞானியாகிறான். ஞானிகள் நால்வாக்கைப்படுகின்றனர். அவர்கள் பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியன், பிரம்மவரிட்டனாமே என்று கூறப்படுகிறது. அப்படியானால் ஒரு சாதகன் ஆரம்ப நிலையாகிய தனுமானாசி என்கின்ற இந்த ஞான விஷயங்களில் ஆர்வம் கொண்டு தேடி அடைந்து தெரிந்து அதை பற்றி புரிந்தும் புரியாமல் நிலைத்து அதன் பிறகு ஞான நூல் வாசித்து பக்தி மார்க்கம், இந்த கிரியா மார்க்கம், அடுத்து யோக மார்க்கம், ஆசனங்கள் என்று பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை பற்றி தான் யார், இந்த உடல் என்பது என்ன, மனம் என்பது என்ன, உண்மையில் இதை அறிந்து கொள்ள முடியுமா என்ற விசாரணைக்குள் வருபவன் இரண்டாம் பூமி எனும் விசாரணை எனும் நிலைக்குள் வருபவன். இவர்கள் ஜீவர் நிலையில் தான் இருக்கிறார்கள். மூன்றாவது படியாம் அபியாச யோகி. அதுதான் முன்பே கூறியது போல் யாரோ ஒரு குருவை அண்டி ஏதோ ஒரு உபதேசத்தை பெற்று அவர் சொல்லும் மகா வாக்கியங்கள் அல்லது மந்திரங்களை உச்சாரணம் செய்து கொண்டு கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்து அரை குறையாக அபியாசம் செய்பவன் அபியாச யோகி என அருளப்படுகிறான். இதிலும் திருப்தியுறாமல் ஓர் தெளிவு நிலையை அடைந்தாக வேண்டும் என்று ஞானத்தை தேடி அதை கூறும் அந்த ஞானியரை நாடி அவர் பாதம் பணிந்து அவர் கூறும் அருளுரைகளை கேட்டு இந்த ஞான விசாரணையில் வந்து அந்த யோகத்தில் அபியாசம் செய்து ஞானத்தை அடைய எத்தனம் செய்பவன் நான்காவது படி ஏறுகிறான். அதில் இந்த குண்டலினி யோகத்தில் திளைத்து இந்த உடல் மனம் நான் அல்ல, இந்த கருவி கர்ணாதிகள் நான் அல்ல, பொறி புலன்களும் நான் அல்ல, ஆன்மாவாகிய நான் தான் அது என ஓர் மொழி மகா வாக்கிய உபதேசம் பெற்று நிஷ்டையில் ஆழ்ந்து விடுகின்ற அந்த யோகியே ஞானி என கூறப்படுகிறான். நன்றாக கவனிங்கள். ஆன்மா நான், ஆன்மாவாகிய நானே பிரம்மம் என்று குருவின் ஓர் மொழி மகா வாக்கிய உபதேசமாகிய தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் பெற்று சதாகாலமும் சமாதியில் அந்த சமாதி நிஷ்டையில் ஆழ்ந்து பசித்தால் புசித்து வேர்த்தால் குளித்து பார்த்தால் உலகத்தவர் போல் திரியும் அந்த பற்றற்ற ஞானியே பிரம்மவித்து என்கின்ற ஞானி ஆவான். இதிலிருந்து அதே நிலையிலிருந்து அடுத்த நிலை, அதாவது ஏதோ வாணிபம் செய்வார் அல்லது
செய்வார். ஏதோ ஒரு பொருளை ஈட்டி அதை கொண்டு ஜீவிதம் செய்து கொண்டு சென்றது கருதாமல் நாளை சேர்வதை நினையாமல் இவர் பொறுமையாக இந்த பிராரப்த வினையை அனுபவித்து புசித்து கடந்து முக்தி அடைபவன் பிரம்மவரன் எனும் ஞானியாவான். பிரம்ம வித்துவின் நிலை அது, பிரம்மவரன் நிலை இது. அடுத்ததாக பிரம்மவரியன் எனும் நிலை. இந்த பிரம்மவர் என்பவன் இவரும் அப்படித்தான். நாளை என்பது கிடையாது, நேற்று என்பதும் கிடையாது, கடந்த காலம் எதிர்காலம் எதுவும் இல்லாமல் நிகழ்கால நிதர்சனத்தில் சமாதி யோகம் தன்னை உற்றிருப்பார். இவர் யார் வந்தாலும் அவருக்கான ஞான உபதேசத்தை கொடுத்து அவர் முக்தி பெற உறுதுணையாக இருப்பார். மற்றபடி இவர் ஆனந்தத்தில் திளைத்தவாறே எவ்விடமும் செல்லாது நிலைத்த நிலையில் இருப்பார். ஆக இவர் பிரம்மவரியான் என கூறப்படுகிறார். இது 6வது பூமியாகிய ஞான பூமியில் உலாவும் ஜீவன் முக்த ஞானி. 7வது பூமி எனும் அந்த ஞான பூமியில் பிரம்மவரிட்டன் என இருப்பார். அவர் அன்னதனி ஆகாரம் எதுவும் நாட்டமின்றி உலகம் உடல் வாழ்வு யாவற்றையும் மறந்த நிலையில் சதாகாலமும் நிஷ்டாபர ஜீவனாக அந்த ஜீவ நிலை கெட்டு மன சிந்தனையற்று தன்னிலையில் தானாய் பிரம்மமாய் ஏக பரிபூர்ணமாய் சமாதி யோகம் தனில் நிலைத்திருப்பார். இவருக்கு உண்ண உணவு சீடர்களால் ஊட்டப்படும். தன்னிலை மறந்த நிலையில் இருப்பார். ஆனால் தன்னான தன்மயத்தில் நிலைத்திருப்பார். இவருக்கு தேவையான உணவை கொடுத்து இவருக்கு குளிப்பாட்டி இவருக்கான துணிமணிகள் கொடுத்து இவரை பாதுகாத்து அந்த சீடர்கள் வணங்கி வருவார்கள். இவர் எப்படி இருப்பார் என்றால் பித்தரோடு, அதாவது இதில் குறிப்பாக சொல்லும் பாலரோடு பேயர் பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகு ஞானியர்தம் செய்கை பராபரமே. தன்னை போல சிரிப்பாங்க, காரணம் இல்லாமல் ஆனந்தப்படுவார்கள். அடுத்ததாக சில நேரங்களில் கண்களை உருட்டி விழித்து முறைப்பார்கள் பேயர் போல். அடுத்ததாக உண்மித்தம் பிடித்த அந்த பித்தன் போல பிதற்றி கொண்டு இருப்பார்கள். அப்புறம் அதன் பிறகு சமாதி யோகத்தில் நிலைத்து விடுவார்கள். இது வரிட்ட நிலை. ஆனால் இந்த ஞானிகளின் நிலைகள் வேறு வேறுதான். இந்த நால்வருக்கும் ஞான முக்தி ஒன்றே. அவர்கள் பிரம்மமாய் பேரின்பமாய் திகழ்வார் என்று கூறப்படுகிறது. இந்த குண்டலினி யோகத்தில் நீங்கள் இதில் நிலைத்திருந்தால் போதும். இந்த ஞான நிலைகள் 7ஐயும் கடந்து பிரம்மமாய் பேரின்பமாய் திகழ முடியும். நீங்கள் எவ்வித அத்தியாசமும் செய்ய வேண்டிய அவசியம் என்பதில்லை. இந்த குண்டலினி விழிப்புற்ற பிறகு குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் அதை அபியாசம் செய்தாலே போதும். சுழிமுனை திறப்பால் இந்த பிராணமய கோஷம் விலகுகிறதே. குண்டலினி வெளிப்பாட்டால் அன்னமய கோஷம் விலகுகிறது. இந்த சுழிமுனை திறப்பால் பிராணமய கோஷம் ஒதுங்குகிறது. இடைகளை பிங்களை மாறி பிராணமய கோஷம் ஒதுங்குகிறது. இந்த இரண்டும் வெளிப்பட்டு மறையும் பொழுது மனோமய கோஷம் ஒடுங்குகிறது. இந்த தூல தேகம் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பிராண தேகம் என்பது ரஜோகுணத்தால் உருவானது, காற்றின் அம்சத்தில் உள்ளது. இந்த ரஜோகுணம் விலகும் பொழுது அடுத்ததாக சத்துவ குணம் மேலோங்கும். இந்த சத்துவ குணத்தின் பாதியும் ரஜோகுணத்தின் மீதியும் சேர்ந்ததுதான் மனம் எனும் சூக்கும சரீரம். ஆகவேதான் இது காற்றின் அம்சத்தில் வேகமாய் இருந்தாலும் அந்த சத்துவ நிலையில் கொஞ்சம் அறிவும் கலந்து இந்த மனதில் இருக்கிறது. ஆனால் இந்த கோஷமும் விலகுகிறது இந்த குண்டலினி யோகத்தால். அதன் பிறகு பாருங்களேன், முழு சத்துவ குணம் மேலோங்கி நிற்பது அறிவு கோஷம் எனும் ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு முன்பாக உள்ள விஞ்ஞானமய கோஷம் அறிவு கோஷம். இந்த அறிவு கோஷம் என்பது விஞ்ஞானமய கோஷம். அது அறிவு உடல், அறிவு தேகம், ஒளி பொருந்தியது ஒளி தேகம். இதில் நிலைத்து நிற்க நிற்க மெல்ல மெல்ல இதுவும் மறைந்து போக அங்கு எஞ்சி நிற்பது ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷம் என்பது சத்துவ குணத்துக்கு முற்றிலும் எதிர்மறையான தமோ குணத்தால் சூழப்பட்டது. இந்த தமோ குணம் இருக்கும் பொழுது ஆனந்தம் வெளிப்படும். நன்றாக கவனிங்கள். ரஜோகுணத்தில் வேகம் விவேகம் தோன்றும். சத்துவ குணத்தில் அன்பு, பொறுமை, கனிவு இவையெல்லாம் வெளிப்படும். ஆனால் தமோ குணத்தில் தான் அறியாமையில் தான் இன்பம் பிறக்கிறது சராசரி ஜீவனுக்கு. ஆனால் யோகிக்கு இந்த
அந்த தமோகுணம் மேலோங்கி சத்துவத்தில் கலந்த நிலையில் சமாதி சித்திக்கிறது. கனவிடையே நனவில்லை, அவை இரண்டும் காரணமா சுளுத்திதனில் இல்லை. இந்த கனவு நனவு சுளுத்தியும் துரியத்தில் இல்லை. இந்த 4 வித அவஸ்தையும் பரிசுத்தமான ஆன்மாவின் இடத்தில் இல்லை. ஆனால் இந்த சமாதி என்பது யோகிகளுக்கானது. அரிதுயில் அல்லது யோக நித்திரை, தூங்காது தூங்கும் சிவயோக நித்திரை. இதில் தமோ குணமும் சத்துவமும் அழுந்தி இந்த ஜீவன் முக்தர்கள் நிலைத்திருப்பார். ஆனால் சராசரி சீடர்கள், சராசரி ஜீவர்கள், சீடர்களும் சரி ஜீவர்களும் சரி, இந்த தமோகுணம் வெளிப்பாடு உறக்கத்தில் நிகழ்கிறது. ஆலசியம் என்று சொல்லுகின்ற இந்த தன்மையிலும் வெளிப்படுகிறது. அறியாமையினால் இது சுகம் போல் தோன்றுகிறது. அந்த அறியாமை மூடலில் தமோகுணம் விசிரிம்பிக்க ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த ஜீவன் தன்னிலை மயக்கத்தில் தன்னை மறந்த தன்மைக்குள் நிலைத்திருந்து ஆன்ம பிராப்தியை நிலையை தொட்டு மீண்டும் விழிப்புக்கு வருகிறான். ஆகவேதான் தமோ குணத்தால் உருவானது ஆனந்த. அதில் சத்துவம் என்கின்ற இந்த அற்புத அதிசயம் நிறையும் பொழுதுதான் சமாதி சித்திக்கிறது. ஆனால் இதில் சத்துவ குணம் மறைந்து தமோ குணம் மேலோங்கி நிற்கும் பொழுது இந்த சமாதி நிலையில் இருந்தாலும் யோகிகள் சித்தர்கள் தெளிவு பெறாமல் அதுவே இறுதி என நம்பி இந்த நிலைக்குள் இந்த ஆனந்தமய கோஷத்தில் நிலைத்தவாறே இந்த ஆனந்தமே ஆத்மா, இந்த ஆனந்த போதமே முக்தி என நிலைக்குள் மயக்கம் கொள்கிறார்கள். ஆகவேதான் நாம் இந்த மன்றத்தில் இந்த ஆனந்தமய கோஷத்தை கடந்து சமாதியை கடந்து தன்னிலையை உணர்வு பிரதிபலிக்க தானான தன்மயமாகிய ஆன்மாவை தேடும் உள்முக பயணத்தில் உள்வெளி கடந்து தன் சுயம் பிரகாசத்தை நாடி தன் ஆன்ம தரிசனத்தை தான் அடைவதற்குத்தான் இந்த யோகத்தில் நாம் சமாதி கடந்த நிலை பெற வேண்டும், மனம் கடந்த நிலை பெற வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த 3 தேகங்கள் 5 கோஷங்கள் எதாலானவை என்பதை புரிந்து கொண்டு இவைகளை கடந்து ஆன்மாவாய், ஆன்மாவாகிய நீயே பிரம்மமாய், பேரொளியாய், பேரானந்த நிறைவாய், எங்கும் நிறைந்த பரிபூர்ணமாய் திகழ என் அன்பு கனிந்த அருளாசிரியர். நன்றி செய்க, நலமே பெறுக.